வைகுண்டத்தில் 2020 புத்தாண்டை பூலோக மக்களுடன் கொண்டாட ஸ்ரீனிவாச பெருமாள் தீர்மானித்தார். பல உலகங்களை பார்த்த பெருமாள் ஒரு எளிய கிராமத்தை தேர்ந்தார். அது மோழியப்பள்ளி. மக்கள் தன்னை அறியாமல் இருக்க பெருமாள் வயதான கிழவன் உருவம் எடுத்தார். ஊர் முழுவதும் சந்தோஷம், கேக், இனிப்பு, குளிர்பானங்கள். 2026 புத்தாண்டு கொண்டாட்டம். 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட கிழவனை இடமில்லை என்று ஒவ்வொரு வீடும் துரத்திவிட்டது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு காட்டுக்குள் ஒரு ஏழையின் குடிசை இருந்தது. கவின் என்ற குழந்தை கிழவனை பக்தியுடன் அழைத்து, எங்கள் வீட்டில் கேக் இல்லை, இனிப்பில்லை, இந்த சாப்பாட்டை கொடுத்தான். இந்த சாப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கொடுத்தான். ஊர் மக்கள் எல்லோரும் என்னை விரட்டிவிட்டார்கள், நீ மட்டும் ஏன் சாப்பாடு போட்டாய் என்று பெருமாள் கேட்டார். இந்த ஏழையின் வீட்டில் யாரும் வரமாட்டார்கள், அப்படியும் வந்தால் கடவுள் நரசிம்மர் தான் வந்தது என கணிந்தேன். உங்கள் மேல் துளசி வாசனை வீசிய போதே பெருமாள் கிழவன் உருவில் வந்து விட்டார் என அறிந்து கொண்டேன். இந்த வார்த்தைகள் கேட்டதும் கிழவன் உருவம் மறைந்து பெருமாள் வெளிப்பட்டார். ஆனந்த கண்ணீருடன் கவினை கட்டி அணைத்தார். 2026 ஆண்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே என் உள்ளத்தில் குடிக்கொள்ள வேண்டும். 2026 ஆண்டு என்றது. அந்த நொடியிலே ஸ்ரீ நரசிம்மர் கவின் உள்ளத்தில் சுயம்பாக குடிகொண்டார்.